நோர்வே ஏவுகணை ஒப்பந்தம் ரத்து. பாதுகாப்பு நிறுவனத்திடம் 1 பில்லியனுக்கும் அதிகமாக இழப்பீடு கோருகிறது மலேசியா. மலேசிய கடற்படைக்காக கொள்முதல் செய்ய திட்டமிடப்பட்டிருந்த கடற்படை தாக்குதல் ஏவுகணையான NSM-இன் ஏற்றுமதி அனுமதியை நோர்வே அரசாங்கம் ரத்து செய்ததை தொடர்ந்து அந்நாட்டின் பாதுகாப்பு நிறுவனத்திடம் மலேசியா 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் கூடுதலான இழப்பீட்டை கோரியுள்ளது. ஒப்பந்த தொகையில் 95 விழுக்காடு ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்த நிலையிலும் நோர்வே அரசாங்கம் கடைசி நேரத்தில் ஏற்றுமதி உரிமத்தை ரத்து செய்ததால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு மலேசிய அரசாங்கம் சட்ட நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். நோர்வே ஏவுகணை தயாரிப்பு நிறுவனமான காங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி 6 புதிய கடலோர போர் கப்பல்களுக்கு ஆயுதம் அளிப்பதற்காக இந்த NSM கொள்முதல் ஒப்பந்தமானது கடந்த 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த கொள்முதலுக்கான மொத்த மதிப்பான 634 மில்லியன் ரிங்கிட்டில் ஏற்கனவே 94% செலுத்தப்பட்டுவிட்டதாக காலிட் நோர்டின் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த ஏற்றுமதி உரிமம் திடீர் என ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக செலுத்தப்பட்ட தொகையான 583 மில்லியன் ரிங்கேட் நேரடி செலவுகளையும் அத்துடன் மறைமுக செலவுகளையும் சேர்த்து 1 பில்லியனுக்கும் அதிகமாக இழப்பீட்டு கோரிக்கையை மலேசியா இன்று சமர்ப்பித்துள்ளதாக பேரா மாநிலம் லுமோட் கடற்படை தளத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காலிட் நோர்டின் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.